Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். தும்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்காக நான் உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய காலை வேளையில நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். The horse is prepared against the day of battle, but safety is of the Lord. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அற்புதமான வாக்குத்தத்தம், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த காலை வேளையில் பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியில கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்ற ஆவலோடு காத்திருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தை, ஜெயத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை தருவார். பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 2:14 எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி என்று சொல்கிறார். எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்று வெற்றி கொடுக்கிற வெற்றியின் தேவனை சார்ந்து கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். 1 கொரிந்தியர் 15:57 சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 3:12 வாசித்து பாருங்கள். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை ஆலயத்தில் தூணாக்குவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த புதிய மாதத்தில் தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி கொள்ளுங்கள். ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய கட்டளைகளுக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற கட்டளை என்ன? நீதிமொழிகள் 21 வேர்ட் பை வேர்ட் வாசித்து பாருங்கள். 30 சொல்கிறது, கர்த்தருக்கு விரோதமான ஆலோசனை இல்லை, ஞானம் இல்லை, புத்தியும் இல்லை என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. எதை காட்டுகிறது? எல்லாம் அவர்தான். அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். நாம் முற்றிலும் அவரை சார்ந்து கொண்டு நாம் அவரை நம்பி செயல்படும் பொழுது கர்த்தர் நமக்காக ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை ருசி பார்க்க வேண்டும், ஜெயத்தை அனுபவிக்க வேண்டும், ஜெயத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த காலவெளியிலே நீதிமொழிகள் 21 இருக்கிற 3 விதமான ஜெயத்தை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 21 இருக்கிற 31 3 பகுதியாக நான் பிரித்துக் கொள்கிறேன். முதல் 10 வசனத்திலே
வழிகளில் ஜெயம் பெற வேண்டும். நம்பர் 1 வழிகளில் ஜெயம். நம்பர் 2 அடுத்த 10 வசனத்திலே வாழ்க்கையில் ஜெயம் பெற வேண்டும். நம்பர் 3 அடுத்த 10 வசனத்திலே வார்த்தைகளில் ஜெயம் பெற வேண்டும். ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலே ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எவைகளிலெல்லாம் நமக்கு ஜெயத்தை எதிர்பார்க்கிறார், நாம் எவைகளெல்லாம் ஜெயம் பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். 3 காரியத்தை சொன்னேன். நம்பர் 1 வழிகளில் ஜெயம், நம்பர் 2 வாழ்க்கையில் ஜெயம், நம்பர் 3 வார்த்தைகளில் ஜெயம். நம்பர் 1 வழிகளில் ஜெயம். நீதிமொழிகள் 21:1-2 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். ராஜாவின் இருதயம் கர்த்தர் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். ஆமென். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவனுடைய பார்வைக்கு செம்மையாய் தோன்றலாம், ஆனால் கர்த்தர் இருதயத்தை நிறுத்தி பார்க்கிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தை நிறுத்தி பார்க்கிறாராம். நம்முடைய இருதயத்தினுடைய வழிகளை நாம் அவருடைய கரத்திலே கொடுத்து நம்முடைய வழிகளில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வழியிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம், அவைகளின் முடிவு மரண வழிகள். நீதிமொழிகள் 16:7 சொல்கிறது, ஒருவனுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களையும் அவனிடத்தில் சமாதானம் அடைய செய்வாராமே. 139ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சோதித்து என்னை நித்திய வழியில் நடத்தும் என்று கேட்கிறார். பாருங்கள், உங்களுடைய வழிகளை யோசித்து பாருங்கள். உங்கள் வழிகளிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வழிகளில் ஜெயம் இருக்கட்டும். உங்கள் வழி எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள். உங்கள் வழி எப்படி இருக்கு? 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறதே. நம்பர் 1 வழிகளில் ஜெயம். ஜெயமோ கர்த்தரால் வரும். எதன் அடிப்படையில்? உங்கள் வழியில், உங்கள் வழிகள் தேவனுக்கு பிரியமாயிருக்கும்படி வழிகளில் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நம்பர் 2 வாழ்க்கையில் ஜெயம் என்று நான் சொன்னேன். வாழ்க்கையில் ஜெயம். நீதிமொழிகள் 21:12 பாருங்கள். நீதிபரர் துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார், துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுவார். வாழ்க்கையிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 12ஆம் வசனம் துன்மார்க்கருடைய வீடு. 9ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மூலையில் தங்கியிருப்பது நலம். 19ஆம் வசனத்தை பாருங்கள், சண்டைக்காரியும் கோபைக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம். 20ஆம் வசனத்தை பாருங்கள், வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். இந்த வசனங்கள் எல்லாம் பலவிதமான வீடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது? வீடு எதை காட்டுகிறது? நம்முடைய வாழ்க்கையை காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் பெற்றவர்களாக இருக்கணும். சத்தத்தை கேட்கிற சகோதரா, இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரியே, உங்க வாழ்க்கையில ஜெயம் பெற்றவர்களாக இருக்கணும். துன்மார்க்கருடைய வீட்டை கர்த்தர் கவனித்து பார்க்கிறாராம். உங்களுடைய வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கிறது? தேவனுக்கு பிரியமில்லாத வீடாக இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமான வீடாக இருக்கிறதா? உபாகமம் 23:14, கர்த்தர் உன் பாளையத்தை சுற்றிலும் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் பாளையத்தை சுற்றிலும் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் அசூசியான காரியத்தை கண்டு உன் பாளையத்தை விட்டு புறப்படாதபடி உன் பாளையம் சுத்தமா இருக்கட்டும், வீடு சுத்தமா இருக்கட்டும். சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை காட்டிலும் சாலமோன் 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளுமாம், கிட்டத்தட்ட 1000 மனைவிகளாம், பலவிதமான ஸ்திரீகளை பார்த்தவன். பாருங்கள், அவனுடைய வாழ்க்கை தாறுமாறான வாழ்க்கையா இருந்திருக்கிறது. பாருங்கள்,
சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை விட வீட்டினுடைய மேல மூலையில இருப்பது நலம். சண்டைக்காரியும் கோபக்காரியோடு ஒரு வீட்டில் குடியிருப்பதை காட்டிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம் என்று சொல்கிறான். பாருங்கள், அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு சீரடிந்து சின்ன பின்னமாய் போய் கிடக்கிறது பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையா இருக்கணும். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இப்படிதான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் சட்டதிட்டங்களை கொடுத்திருக்கிறார், நியாய பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார், தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கணும். 20ஆம் வசனம், வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானவானுடைய வாசஸ்தலம் எல்லா திரவியங்களால் நிரம்பி இருக்கும், வேஸ்ட் பண்ண மாட்டான், தேவையானதை செலவழிப்பான். உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. 3வது வார்த்தையில் ஜெயம் என்று சொன்னேன். 21ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுல 23ஆம் வசனம் பாருங்க. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன். ஆகவேதான் சொன்னேன், வார்த்தையில் ஜெயம். 3வது எதில் ஜெயம் பெற வேண்டும்? வார்த்தை. நம்முடைய வார்த்தை ஜாக்கிரதையா இருக்கணும். பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தில், உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அப்படின்னா அர்த்தம், உன் வார்த்தையில ஜாக்கிரதையா இரு. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, ஞானியாகிய சாலமோன் சொல்லும் பொழுது, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். சங்கீதம் 39:1ஆம் வசனம், துன்மார்க்கன் எனக்கு எதிரே இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்று சொல்கிறானே. நீதிமொழிகள் 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமென். இந்த காலவேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையிலே ஜெயம் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்க வார்த்தையில ஜெயம் இருக்கணும். மனுஷர் பேசும் எல்லா வீணான வார்த்தைகளை குறித்தும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. உங்களுடைய வாயின் வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 14ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி வசனம் இவ்விதமாக சொல்கிறது, என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக என்று அர்ப்பணிப்பது போல வார்த்தையில ஜெயம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தர் ஜெயத்தை தர வேண்டுமானால் உங்கள் வழிகளில் ஜெயம் இருக்கட்டும், வாழ்க்கையில் ஜெயம் இருக்கட்டும், வார்த்தைகளில் ஜெயம் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமானது வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் பாதைக்கு வெளிச்சம் என்கிறது நிகழ்ச்சியிலே தங்களை அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல தேவனுடைய கிருபை, அனுக்கிரகம், தயவு நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஜெயம் உள்ளவர்களாக, ஜெயம் பெற்றவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்வதற்கு தேவனே உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய அற்புதமான அனுகிரகத்தை கட்டளையிடுவீராக. உமது நாமத்தினாலே, இயேசு என்கிற உடைய நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 93
81117257